ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, என் குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒன்று சொல்லிச்சு, ஹஹா நீங்கள் சிரிச்சிட்டு எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும்னுச்சு. அது போய் சேர்ந்துருச்சு. என்ன விஷயம் இதெல்லாம்? விஜய் பிடிக்கட்டும், தப்பு இல்லை. அவரோட நடிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும். அவரையே நிம்மதியாக கொடுக்க மாட்டீங்க. அவர் மண்டையை போட்டு உருட்டுறீங்க. அந்த மனுஷன் ஏதோ நல்லது செய்யணும்னு வராரு. எனக்கு இவங்களை இப்போ என் பிள்ளைய விட எனக்கு அவரை தான் பிடிக்கும், புருஷனை விட அவரை பிடிக்குன்றீங்களே. அவர் நடிக்கிறாரு, ஒரு கட்சியில் வராரு, பாராட்டல, தப்பு இல்லை. அவருக்காக போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நல்லா இருக்கணும், அவர் ஜெயிக்கணும்னு. உங்களோட அன்பு இப்படிலாம் உங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்தினாதான் அவருக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நீங்கள் கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்தில் வாங்க. நிஜம் உங்கள் குடும்பம், உங்கள் புருஷன், உங்கள் குழந்தைங்க தான். அவர் கிடையாது. அவர் உங்களுக்கு ஒரு அண்ணனாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ ஒரு பாசமான நினச்சிங்கன்னா வேண்டிக்கோங்க. அதுக்காக என் பிள்ளைய விட எனக்கு அவரை தான் பிடிக்கும்லாம் சொல்லி நாளைக்கு உங்கள் பிள்ளை வளர்ந்து அந்த வீடியோ பார்த்துச்சு வச்சுக்கோங்க. அந்த செத்து போன பொம்பளை இருக்கேன், அதோட பிள்ளை பார்த்துச்சு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தருக்காக உயிரை விட்டாங்க. இதெல்லாம் ஒரு அம்மாவா? யாரோ ஒருத்தருக்காக என் பெத்த பிள்ளையோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று திருப்பி கேட்டால் அப்போ உனக்கு வயசு இருக்காது. அந்த வார்த்தை உன்னை ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்காக நல்லா இருங்க, நல்லபடியாக செய்யுங்க, நல்லபடியாக பாசம் வைங்க, தப்பு இல்லை. அது கற்பனையோடு விட்டுட்டு உங்களுக்கு அவர் மேலே உண்மையான அன்போ ஒரு இதோ இருந்தால் நிம்மதியாக விட்டுருங்க. இப்படிலாம் பேசி டார்ச்சர் கொடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனை உங்கள் பேர் சொந்த பந்தம் எல்லாம் அந்த வீடியோ பார்க்கும். என்ன இது இப்படி பேசுது? அப்போ நம்ம புள்ள முக்கியம் இல்லையா, நம்ம பேர புள்ள முக்கியம் இல்லையான்னு மாமியார்லேருந்து அம்மா அப்பாவுக்கு அவமானம். எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க உங்களை தெரியுங்களா? கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்லை பொண்ணாவோ நினச்சி சொல்கிறேன். இனிமேல் லேடிஸ்க்கு அப்படிலாம் போடாதீங்க, போய் சாகாதீங்க. செத்த அப்போ ஓடியாந்தது கூட புருஷன் தான் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு. உலக அழகனே நின்னால நம்ம புருஷனுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் தான் நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு மரியாதை. அதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணாதீங்க.